மேகங்கள் சூழ மழை மெதுவாக பூமியை தொடுகிறது. மழை மனித உயிர்களுக்கு உயிர் தரும் இயற்கையின் மிகப்பெரிய வரம். ஆனால் நவீன கால மனிதன் மழை இயற்கையாக ஓட வேண்டிய இடங்களில் வீடுகளையும் பல மாடிக் கட்டிடங்களையும் கட்டினான். கால்வாய்கள் மறைக்கப்பட்டன, நீர்வழிகள் அடைக்கப்பட்டன. இதன் விளைவாக சிறு மழை கூட பெரும் வெள்ளமாக மாறியது. தெருக்கள் ஆறுகளாகின, வீடுகளில் தண்ணீர் புகுந்தது, பொருட்கள் சேதமடைந்தன, உயிர்களும் பாதிக்கப்பட்டன. மழை தவறல்ல, மனிதனின் அலட்சியமே அந்த அழிவுக்குக் காரணம். அதே மழை மற்றொரு இடத்தில் வேறு ஒரு காட்சியை உருவாக்கியது. அங்கு மக்கள் மழைநீரை வீணாக்கவில்லை, கால்வாய்கள் அமைத்தனர். குளங்கள், ஏரிகள், ஆறுகளை ஒன்றோடொன்று இணைத்தனர். மழைநீர் சேமிக்கப்பட்டது. வீடுகளின் கூரைகளிலிருந்து நீர் பாதுகாக்கப்பட்டது. நிலத்தடி நீர் உயர்ந்தது. வெள்ளம் ஏற்படவில்லை, தண்ணீர் பற்றாக்குறையும் இல்லை. அணைகளில் சேமிக்கப்பட்ட மழைநீரால் மின்சாரம் தயாரிக்கப்பட்டது. மழை அங்கு அழிவாக இல்லை, வாழ்க்கைக்கு சக்தியாக மாறியது. அப்போது மனிதன் உணர்ந்தான். திருக்குறள்: கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. அர்த்தம்: மழை சில நேரங்களில் அழிவை உண்டாக்கும். அதே மழைதான் உலகிலுள்ள உயிர்களையும் வளங்களையும் உயர்த்தி வளர்க்கும் சக்தியாகவும் உள்ளது. மழை வரமா சாபமா என்பது மழையின் தவறல்ல. மழையை நாம் எப்படி பாதுகாக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் எல்லாம் இருக்கிறது. இன்று நாம் மழையை பாதுகாத்தால் நாளை மழை நம்மை பாதுகாக்கும். மழை: அறிவு இருந்தால் வரம், அலட்சியமிருந்தால் அழிவு.